ஏன் பாண்டி அந்த பாம்புட்டு இருந்து செம்பத்தை ஏன் காப்பாத்தின? அந்த பணத்தை பிடிச்சவன் சாப்பிட்டு விட வேண்டியதானே? போனா போது பொம்பளை ஆச்சுன்னு பாம்பை பிடிச்சேன். பொம்பளை பிள்ளைய பார்த்தா பாம்பு பிடிப்பீங்க, நட்டுவா களியும் பிடிப்பீங்க. அதுலப்பா எனக்கு பாம்பு கடிச்சிச்சேன்னு செம்பங்க கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணி பிரசாதம் கொண்டு கொடுத்துச்சுப்பா. இப்ப பிரசாதம் கொடுப்பாளுங்க, அப்புறம் அல்வாவும் கொடுப்பாளுங்க. அது இல்லப்பா, வேற என்னமோ சொன்னால ஐ லைக் யூ அப்படின்னா இங்கிலீஷ்ல என்ன அர்த்தம்? லவ் யூ லவ் யூ லவ் யூ சொன்னாலே சொன்னாலே என்ன அர்த்தம்? எள்ளி தந்தாலே அப்படி அர்த்தம்? ஆமா, அப்படின்னா காதல்னு அர்த்தம். கெட்ட வார்த்தையா? நல்ல வார்த்தைப்பா. நான் மாட்டு வண்டியில போய் எல்கேஜி பட்டமானவன் சொல்றேன், நான் சொல்றேன் ஐ லைக் யூண்டா, காதல்னு அர்த்தம். Do you love me too? Do you love me too? ஊர்ல என்ன முக்கியமான பஞ்சாயத்து நடக்குதா? Do you love me? வா, நீ பாட்டு யாரோ துணி போட்டு ஆட்டம் போட்டுருக்க. ஊர்ல எல்லாம் வயக்காட்டு வேலைக்கு போக மாதிரி வந்து சொல்லி விட்டுருக்கான். யோ வாய முடியாது, நுழைய போகுது. பட்டி காட்டானுங்களாச்சே, அதான் அதிசயமா பாக்குறானுங்க. பட்டி காட்டான மட்டமா பேசாத. பொத்தி வைக்க வேண்டிய உடம்ப 4 பேர் சுத்தி நின்று பாக்குற மாதிரி காட்டினா அப்படிதான் பாப்பானுங்க. செம்பகம், பொண்ணுங்களுடைய பிறந்த மேனிய கட்டிக்கிட்டவன் தான் பாக்கணும். என்ன சின்ன பாண்டி, கட்டிக்க போற மாதிரி ரொம்ப சலிச்சுக்கிற? ஏன் சின்ன பாண்டி மட்டும் ஆம்பளை இல்லையா? அவன் கட்டிக்கிட்ட என்னவா? சின்ன பாண்டி, நாங்களும் ஆம்பளைக்கு தான். எங்கிட்ட கயத்தை பிடிச்சி இழுத்து ஜெயிக்க சொல்லு பாக்கலாம். வட சொல்ற பாக்கலாம். ஐயா, கிராமத்து ஜனதொகையில பாதி குறைஞ்சு போச்சாப்பா. அன்னாருடைய பூத உடலுக்கு இறுதி அஞ்சலி. முருகா, இங்க யாரும் பேபி இல்லையே. நான் சூரி இல்ல. சூரியாவது சொரியாவது அதெல்லாம் அவனோட முடிஞ்சு போன கதை. இனிமே உனக்கு புது வாழ்க்கை, புது வசந்தம், புது பெயர். ஐயோ, இவ்வளவு பெரிய மனுஷன் வந்திருக்கீங்க, உட்கார வைக்க ஒரு சேர் கூட இல்லைங்களே. உட்காருது என்ன? எப்படி என் செட்டப்? என்னங்க இந்த ஏழைக்கு? ஏழைங்கிற வார்த்தையை எதிரில சொல்லக்கூடாது. வந்த புருஷன் சரியில்லைன்னா வெந்த சோத்துக்கே கஷ்டப்படணும். இத பாரு, இனிமே நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். மாவாட்ட கூட வேண்டாம். டே கோணப்பையா, அந்த கிரைண்டரை கொண்டாங்கடா. மெதுவா பைய. இதுதான் கிரைண்டர். பிடிக்குமா? நல்லா இருக்கும். நல்ல மஞ்ச மஞ்சேன்னு கொத கொதன்னு இல்ல. இதுக்கு ஏன் ஆரஞ்சுன்னு பேர் வச்சான் தெரியுமா? ஏன்? 6 5 11. 11 சொலையில இருக்கிறதுனாலதான் இதுக்கு ஆரஞ்சுன்னு பேரு. அப்ப 12 இருந்தா 6 6ன்னு வச்சிருப்பாங்க. ஆனா அது ரொம்ப ரேர். ஓஹோ. சாப்பிடு. வேண்டாங்க, வேண்டாங்க, வேண்டாங்க. கட்டின பொண்டாட்டி உடம்பு சரியில்லைன்னா கஷாயம் வச்சு குடிக்க சொல்றான். அடுத்தவன் பொண்டாட்டிக்கு ஆரஞ்சு சொல்லையா? வெக்கடா வேட்டு. வணக்கங்க. பூஞ்சோலை கிராமத்து பொதுமக்களே, உங்களுக்கெல்லாம் என் அன்பு கலந்த வணக்கம். இப்ப நாங்க எங்க இருந்து வந்திருக்கோம் தெரியுமா? துபாயில இருந்து. என் பேரு துபாய் துக்காராம். இது என் மருமக
ஜோதின்னு பேரு. மேல சொல்லுமா. நாங்க ஏன் வந்திருக்கோம் தெரியுமா? சொன்னாதானங்க தெரியும். இரியா. உங்க ஊர்ல ரோசா பூ நிறைய கிடைக்கிறதால சென்ட் ஃபேக்டரி கட்ட போறோம். ஊரே மணக்க போகுது. என்னண்ணே மர என்னய்யா இந்த துண்டோட நிக்கிற? இருக்கிறதே ஒரு துண்டு தாங்க, மாத்திக்க வேற துண்டு இல்லைங்க. அப்படியா? நான் வேற ஒரு பேண்ட் தரேன், போட்டுக்கிறியா? கட்டிக்கிறேன். கட்டிக்கிறியா? ஆமாங்க, ஏற்கனவே 3 கொண்டாடி அடிச்சு கட்டி 3 பொண்டாட்டியா? ஆள பாரு. பேண்ட் தரேன்யா. நம்ம அவனுக்கு அளவிடு சீக்கிரம். தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும். தலைவர் வாழ்க! தலைவர் வாழ்க! எங்கள் தலைவர் டேய், டேய், இப்படி சொல்லித்தாண்டா ரொம்ப பேரை கெடுத்து விட்டீங்க. இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்னு என்ன போய் தலைவராக்கிட்டீங்க? இருக்கிற தலைவருக்கே நாட்டுல வேலை இல்ல, இதுல புதுசா ஒரு தலைவர் வந்து கிழிக்க போறாராக்கும். ஒழுங்கா இருக்க தலைவர்களுக்கே ஓட்ட போடுங்க. அம்மா சீக்கிரம் கொடுமா, சீக்கிரம் கொடு. ஆளுக்கு ஒரு சேலையை வாங்கிட்டு மருமகளை தலைவி ஆக்கிறாதீங்க, அப்புறம் அமலாக்க பிரிவுல கொண்டு போய் நிறுத்திடுவீங்க. மாப்ள, ஜமீன் பரம்பரையில பிறந்த நீங்க சாதாரண பண்ண குடும்பத்து பொண்ணை ஏத்துக்கிறீங்கன்னா உங்களுக்கு பெரிய மனசு மாப்ள. அட நீ ஒண்ணு வடிவு. இந்த காலத்துல மகாராஜாக்களே மானியம் வாங்கிட்டு அப்பப்ப டீ காபிக்கு அலையிறானுங்க. இது சாதாரண ஜமீன். ஆனாலும் தம்பிக்கு மனசு பெருசு. காலேஜில் படிக்கும் போது எனக்கு சண்முகத்தை பிடிச்சதுனாலதான் இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிச்சேன். அந்த காலத்துல எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் காதலிப்போம். இப்ப என்னடான்னா காதலிச்சதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு யோசிக்கிறாங்க. அட அவங்கள சொல்லி குத்தம் இல்லம்மா. பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது இவ்வளவு புஸ்தகங்களை தூக்கிட்டு போறாங்களா? நம்ம ஏமாந்தா திரும்பி வரும்போது அதே வெயிட்டுக்கு ஒரு குழந்தைய பெத்து கொண்டாந்துடுறாங்க. பாப்பா இந்த டீயை கொடு. ஏய் தண்ணி வைடா. ஏய் சுமால் கருப்பா 2 டீ போடு. ஏய் மாடசாமி இங்கிலீஷா பேசுற? எஸ் இப்ப என்ன பேர் வச்சிருக்க? மிஸ்டர் மாடு. ஏன் மாடு உட்காரு, டீ தரேன். ஐயா மாமா, இது என்ன வேஷம்? வேஷம் இல்ல, நம்ம நாட்டை கெடுக்க வந்த மோசம். துபாயில இருந்து ஒருத்த வந்தான். இவளுக்கு கண்ணாடி பேண்ட் சட்டை இதெல்லாம் கொடுத்து நம்ம ஊரையே கெடுத்து விட்டான். வெளிநாட்டு நாகரிகம் இங்க வந்துருச்சு, நம்ம நாட்டு கலாச்சாரம் வெளியே போச்சு. ஐயோ 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 ஐயோ, ஏன் கண்ணே பற்று போல இருக்கு. என்ன அறிவு, என்ன அறிவு? அறிவு என்கிட்ட இருக்கு, அழகு உங்ககிட்ட இருக்கு. நம்ம 2 பேரையும் ஒண்ணு சேர விடாம அந்த சாயக்கார சாயத்தை ஊத்திட்டாங்க. தமிழ் பண்பாடு. கொஞ்ச நேரத்துக்கு வெளிநாட்டு பண்பாடா இருப்போமா? சாம்பரா ஊத்து, சீக்கிரம் ஊத்து. வேணா அப்படியே ஊத்து. நானே ஊத்துவேன். தண்ணி வச்சியா? வச்சுட்டேன். மாமா, வர வர நீ சரியா சோறே சாப்பிட மாட்டேங்கிற. உடம்புல எலும்பே தெரிய மாட்டேங்குது. இழைச்சு போயிட்ட. நான் ஊட்டி விடட்டுமா? வேணாங்கண்ணே. இவன் இழைச்சு போயிட்டானா? அங்க பாரு, கோயில் குளம் மாதிரி சோத்த வெட்டி அதுல சாம்பார ருப்பி ஜலக்கிரீட பண்ணிக்கிட்டு இருக்கிறான். யோ சும்மா சொல்லக்கூடாது, நம்ம பொண்டாட்டி. எது? சரி ஓ பொண்டாட்டி வச்சுக்க. ஏன் சொல்லி தொலையண்டா. சாம்பார் நல்லா வச்சிருக்கா. அட பாவி, எங்க நீ ஊரை விட்டு ஓடிட்டா என் முதலிரவு நடக்காதோன்னு பயந்து உன்னை தாஜா பண்ணி சோறு போட்டுக்கிட்டு இருக்கிற. நீ திங்கிறது இல்லாம உன் கடையில வேலை செய்யற அந்த குட்டியானையும் கூட்டிட்டு வந்துட்ட. அவ என்னமா துள்றா. நான் சாயங்காட்சி வித்த காசெல்லாம் இப்படி சாம்பாரும் ரசமா கரைஞ்சுகிட்டே இருக்குது. பாப்பா போய் வெத்தலை கெடுத்து வா. சீக்கிரம் சீக்கிரமா. இவன் மிரட்டுறான். ஐயா தாம்பூலம் தரிக்கிறீங்களா? பாப்பா அந்த பாய போடு. எது? நான் மட்டும் தனியா போய் படுக்க போறியா? அப்பாடா.